பரிபூரணமான சித்தம். அங்க பாருங்க, குறைவான சித்தம் அல்ல, பரிபூரணமான சித்தம். இன்னைக்கு தேவன் என்ன ஒரு பரிபூரணமாக்கி தான் இந்த உலகத்துல இந்த ஊழியத்தை கொண்டு வந்தான். அன்னைக்கு தேவ சுத்தம் என்ன, தேவ திட்டம் என்னன்னு சொல்லி நான் கேட்காம தேவனுக்கு தெரியும். தேவன் என்ன ஊழியக்காரனா எனக்கு தெரியும். நம்ம ஊழியக்காரனா ஆக மாட்டோம். நம்மளுக்கு சபை தெரியாது, ஆலயம் தெரியாது, பாட்டு பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது. இது ஏன் சுத்தம், இது ஏன் திட்டம். படிக்க திறமை கிடையாது, பாட திறமை கிடையாது, போதிக்க திறமை கிடையாது, எந்த மனிதனையும் முன்னாடி நின்று பேசுவதற்குரிய அந்த தைரியம் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா தேவ சுத்தம் என்னவோ அதுதான் நிறைவேறும். அப்ப தேவ சுத்தம் என்ன கொண்டு எதிர்த்துக்காரோ அது நிறைவேறது இன்னைக்கு வந்து இங்க. அப்ப உங்களை கொண்டு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே,